ஜூன் 12, 2025 குஜராத்தில் இருக்க அகமதாபாத்தில் நடந்த ஒரு கொடூர விமான விபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போக. இதுவரை நடந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இது 2வது கொடூர விமான விபத்துன்னு சொல்கிறாங்க. முதல் விபத்து பார்த்தீங்கன்னா 1996 டெல்லியில் 2 ஃப்ளைட்டும் மோதி ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ நடந்த ஜூன் 12, 2025 அகமதாபாத்துக்கிட்ட நடந்த இந்த ஃப்ளைட் கிராஷ் தான் 2வது கொடூர விமான விபத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விமானத்தோட நேம் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா 171. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் 11A சீட்டில் இருந்தவர் மட்டும் எக்ஸிட் டோர் வழியாக தப்பிச்சிருக்காரு. 242 பேரில் ஒருவர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு. 241 பேர் பார்த்தீங்கன்னா இந்த விமான விபத்தில் இறந்து போயிருக்காங்க. ஏர் இந்தியா 171 இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 10:07 AM பார்த்தீங்கன்னா டெல்லியில் கிளம்பி 11:15 AM அகமதாபாத்தில் லேண்ட் ஆகுது. ஸோ அகமதாபாத்தில் ஒரு பஞ்ச் ஆஃப் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு கிளம்புது. அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா 1:35 மதியம் இந்த ஃப்ளைட் டேக்கப் ஆகுது. இந்த ஃப்ளைட்டோட மாடல் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் டைப் மாடல் போயிங் 787-8 ட்ரீம் லைனர். 2014 ஜனவரியில் இந்தியாவில் இந்த ஃப்ளைட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுவரையும் 12.5 வருஷம் ஃப்ளைட் ட்ராவல் இந்த ஃப்ளைட்டில் நடந்திருக்கு. இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 242 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் 230 பேர் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர், 10 பேர் பார்த்தீங்கன்னா குரூ, 2 பேர் பார்த்தீங்கன்னா பைலட்டு. அதில் மெயின் பைலட் பார்த்தீங்கன்னா ஸ்மித் சவர்வால், 2வது பைலட் பார்த்தீங்கன்னா கிளீவ் சுந்தர். ஸோ இவங்க 2மே எக்ஸ்பீரியன்ஸான பைலட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டெல்லி டு அகமதாபாத் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகமதாபாத்தில் லேண்ட் ஆகிருக்கு. லேண்ட் ஆனதுக்கப்புறம் 1:35 எஸ்பே பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு. டேக் ஆஃப் ஆகிட்டு 625 அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா மேடே கால்னு சொல்லிட்டு பைலட் கண்ட்ரோல் ரூமுக்கு அவசர செய்தியை அனுப்பியிருக்காரு. 3 முறை அனுப்பியிருக்காரு. ஸோ அனுப்புனதையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட்லேயே ஃப்ளைட்டு பிஜே மெடிக்கல் காலேஜில் இருக்க ஒரு ஹாஸ்டலில் மோதி ஒரு ஃபயர் கிராஷ் ஏர்போர்ட்டில் 1,25,000 லிட்டர் ஃபியூல் நிரப்பப்பட்டிருக்கு. ஸோ அதனால் கிராஷ் ஆனதையும் வெடித்து அந்த ஃபியூல்னாலேயே ஃப்ளைட்டில் இருக்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஆனால் ஒருவர் மட்டும் 11A சீட்டில் ட்ராவல் பண்ணவர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு. ஸோ இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு தாய்லாந்தில் நடந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் 11A சீட்டில் ட்ராவல் பண்ணி உயிர் பிழைச்சதா சொல்லி ஃபேஸ்புக்கில் ட்வீட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாமே அந்த 11A சீட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் அந்த 11A சீட் விஐபி சீட்டாக மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 11A சீட்டில் ட்ராவல் பண்ணால் உயிர் பிழைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு 50% முடியும் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பொறுத்து. இன்கேஸ் உங்களுக்கு அந்த சீட் பக்கத்துலேயே ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் உயிர் தப்பிக்கிறதுங்கிறது ரொம்பவே சாதாரண காரியமே இல்லை. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடக்கும்போது ஸோ நீங்கள் அதில் எக்ஸிட் டோர் மூலிமா நீங்கள் வெளியே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஃப்ளைட் டேக்கப் ஆகும்போது சீட் பெல்ட் போட்டிருப்பாரு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் எக்ஸிட் டோர் மூலிமா வெளியே வந்திருப்பாருன்னு நம்பப்படுது. இந்த ஃப்ளைட்டில் மொத்தமாக 242 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் 169 பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க, 53 பேர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க, ஒருத்தர் கன்னடியன், 7 பேர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர். இப்போ எதனால் இந்த ஃப்ளைட் கிராஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லி ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் பறவைகள் இன்ஜினில் பட்டு அதனால் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி ஃப்ளைட் கிராஸ் ஆகிருக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படி பறவைகள் இன்ஜினில் பட்டிருந்தா இன்ஜினில் இருந்து புகை வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது இன்ஜினில் இருந்து எந்தவித புகையுமே வரல. ஸோ 2வது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பைலட் மிஸ்டேக்காக இருக்கலான்னு சொல்லப்படுது. ஸோ 2 பைலட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பைலட் தான். அதில் மெயின் பைலட் பார்த்தீங்கன்னா 8,000 ஹவர்ஸ் ஃப்ளைட் ட்ராவல் பைலட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் கோ பைலட்டுமே 1,000 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பைலட் மிஸ்டேக் இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ 3வதாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கிராஃப்ட் சரியாக ஒர்க் ஆகாமல் மேலே டேக் ஆஃப் ஆகும்போது கரெக்டாக அந்த வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே போகவே இல்லை. ஸோ அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிட்டு சாஃப்ட்வேர் ஏதாச்சும் பக் இருந்து அந்த மாதிரி ஆகிருக்க சான்ஸ் இருக்குது. ஃப்ளைட் கிராஸ் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளாக் பாக்ஸில் தான் என்னென்ன பைலட் பேசிக்கிட்டாங்க, ஸோ மிஷின்ஸில் ஏதாச்சும் எரர் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதில் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எப்படியும் 1 வீக் டைம் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தெளிவான ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் தான் இதனால தான் ஃப்ளைட் கிராஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு
பண்ணிவிட்டு நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெல்லியிலேருந்து அகமதாபாத்தில் லேண்ட் ஆகிட்டு அகமதாபாத்திலேருந்து லண்டனில் போய் லேண்ட் ஆகிற மாதிரி தான் இந்த ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் நடந்தது வந்து அகமதாபாத், குஜராத்தில் இருக்க அகமதாபாத்தில் தான் இந்த ஃப்ளைட் வந்து கிராஸ் ஆகிருக்கு. டெல்லியிலேருந்து அகமதாபாத் வரும்போது இந்த ஃப்ளைட்டில் இருந்த ஒரு பேசஞ்சர் இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற இஷ்யூவை ஒரு வீடியோவை வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ டிஸ்பிளே கரெக்டாக ஒர்க் ஆகாததாகவும் ஏசி கரெக்டாக ஒர்க் ஆகலின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அந்த வீடியோவை நான் ஷோ பண்ணுறேன், பார்த்துட்டு. And as usual, the in-flight entertainment is not working. Leave in-flight entertainment. Calicut to landing stations. If I talk about this light, it is also not working. If I press this cabin crew button, it's not working either. Nothing is working. Nothing at all. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்திடுங்க. ஸோ அவங்களும் இதனால தான் இந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்.